Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi and welcome to bankersdaily.in. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 23-24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதல் கரண்ட் அஃபேர்ஸ். சுற்றுச்சூழல் பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து ஸ்டார்ட் அப் லிங்க் அப்படிங்கிற அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்டியலை வந்து போன வருஷம் வந்து இந்தியாவோட இடம் எத்தனாவது இடம் பார்த்தோன்னா 37. இந்த வருஷம் வந்து 20 இடங்கள் வந்து முன்னேறி 17வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. முதல் இடத்துல எடுக்கிற நாடு வந்து அமெரிக்கா, 2வது இடம் வந்து யூகே. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட இடம், அதாவது சுற்றுச்சூழல் பட்டியலில் இந்தியாவோட இடம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 17. அதே மாதிரி முதல் இடத்தை பிடித்த நாடு வந்து அமெரிக்கா, 2வது இடம் வந்து யூகே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கடற்படை, அதாவது நம்ம இந்தியன் நேவி வந்து மும்பையில் இருக்கிற மசக்கான் கப்பல் கட்டும் துறையில் வந்து ஏவுகணைகளை வந்து தாக்கி அளிக்கும் INS இம்பால் அப்படிங்கிற ஒரு போர் கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போர் கப்பலை வந்து திட்டம் 15B அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே உருவாக்கின 3வது போர் கப்பல் இது ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி 2 கப்பல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட முதல் கப்பல் எது பார்த்தோன்னா INS விசாகப்பட்டினம், 2வது கப்பல் வந்து INS மர்மகோவ் ஆகிய 2 கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா இந்திய கடற்படை வந்து உருவாக்கியுள்ள போர்க்கப்பல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து INS இம்பால். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன எதுக்காக இதை வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெக்னாலஜியை வந்து அங்கே இருக்கிற டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து 1.5 லட்சம் தபால் அலுவலகங்களை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து டெவலப் பண்ண போகிறதா அப்படின்னு TCS வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் மெயினாக கேட்க வந்து யார் 2 பேரும் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ TCSோட இணைஞ்சது வந்து இப்போ வந்து நம்ம தபால் துறை. அடுத்து வந்து விளையாட்டு செய்திகள். ஸோ இதில் வந்து முதல் செய்தி வந்து ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் இருக்கிற வூஹான் அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்திய வீரர்கள் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து கிடம்பி ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் சமீர் வர்மா அப்படிங்கிற 2 பேர் பங்கேற்க போகிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து PV சிந்து, அதுக்கப்புறம் சாய்னா நெஹ்வால் அப்படிங்கிறவங்க வந்து பங்கேற்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா ஆசியா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து சைனாவில் இருக்கிற வூஹான் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்க போகுது. அடுத்த நியூஸ், நேற்று இதே நியூஸை பார்த்தோம், ஆசிய தடகள சாம்பியன்ஷிப். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 5 பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் வந்து 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலம் வென்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்திய வீரர்கள் யார் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 400 மீட்டர் ஹர்டல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஜபீர் மதிரி பாயிலால், அப்புறம் சரிதா கயக்வாத் அப்படிங்கிறவங்க வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பெண்கள் பிரிவில் வந்து கோமதி மாரிமுத்து அப்படிங்கிறவங்க வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ கோமதி மாரிமுத்து அப்படிங்கிறவங்க வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க இவங்க. அடுத்து குண்டு எறிதல் போட்டியில் வந்து தஜீந்தர் பால் சிங் அப்படிங்கிறவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஈட்டி எறிதலில் வந்து ஷிவ்பால் சிங் அப்படிங்கிறவர் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் எந்த பதக்கம் வென்றிருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியம். அதை விட முக்கியம் வந்து இந்தியா எத்தனை வந்து பதக்கங்களை வந்து வென்றிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 5. அதில் தங்கம் வந்து 2, 1 வெள்ளி, 2 வெண்கலம். ஸோ இனியோட கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.